மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்பை ராஜினாமா செய்யும் முடிவை திரும்பப் பெறுவதாக துரை வைகோ அறிவிப்பு. நிர்வாகிகளின் வற்புறுத்தலை ஏற்று துரை வைகோ ராஜினாமை வாபஸ் பெற உள்ளதாக தகவல். சந்தர்ப்பவாத கூட்டணியான அதிமுக பாஜக கூட்டணியால் தமிழ்நாட்டில் எதுவும் நிகழப்போவதில்லை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த பின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் எம்.ஏ. பேபி சாடர் திமுகவை மட்டுமே நம்பி விசிக அரசியல் செய்வதாக சமூக வலைதளங்களில் பேசி வருவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் விசிகவால் எடுக்க முடியும் என முகநூல் நேரலையில் திட்டவட்டம். அமைச்சருக்கு எதிராக இன்றும் அதிமுகவினர் போராட்டம். பெண்கள் குறித்து இழிவாக பேசியதற்காக பதவியை ராஜினாமா செய்ய கோரி வலியுறுத்தல். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கிரேன் இயந்திரம் அறுந்து விழுந்து தொழிலாளி உயிரிழப்பு. வளையாம்பட்டில் தோல் தொழிற்சாலை உள்ளே ராட்சத இயந்திரத்தை கிரேன் மூலம் தூக்கிய போது விபத்து. திண்டுக்கல்லில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் உணவுக்காக முண்டியடித்த பாஜக தொண்டர்கள். நயினார் நாகேந்திரன் பேசுவதை கூட கவனிக்காமல் சாப்பிட சென்றதால் நிர்வாகிகள் அதிர்ச்சி. காஷ்மீரின் ரம்பான் மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளப்பெருக்கு. தரம்கன் கிராமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழப்பு, 100க்கும் மேற்பட்டோர் மீட்பு. ஆளுநர் ஆர்.என். ரவியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி வரும் 26ஆம் தேதி மதிமுக ஆர்ப்பாட்டம். நிர்வாகக் குழு கூட்டத்தில் தீர்மானம். மதிமுக தீர்மான அறிக்கையில் முதன்மை செயலாளர் என குறிப்பிடப்பட்ட துரை வைகோவின் பெயர். ராஜினாமாவை கட்சி தலைமை ஏற்காத நிலையில் பொறுப்பு நீக்கப்படவில்லை. ஆளுநரை தபால்காரர் என கூறுவது முதலமைச்சருக்கு அழகல்ல. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. ஆளுநர் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கீகாரம். மாநில அரசுகள் தான் அதிகாரம் அதிகம் இருக்கிறது. அதை தபால்காரன் சொல்லி அந்த மாதிரி கொச்சைப்படுத்தி பேசுறது முதலமைச்சருக்கு அழகல்ல. திருச்சி உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை அருந்தியதால் 3 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதல்வரே பொறுப்பேற்க வேண்டும். மக்களின் குறைகளை நிறைவேற்ற இயலாத அரசாக திமுக அரசு உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வையொட்டி அமைச்சர்கள் ஆய்வு. வைகை ஆற்றின் ஆழ்வார்புரம் வடகரை பகுதியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, ஏவ வேலு, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஆய்வு. கூலி உயர்வு கோரி கோவையில் விசைத்தறி உரிமையாளர்கள் 6வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டம். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பங்கேற்று ஆதரவு. அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சர் வரும்பொழுது நாங்கள் அவரிடம் சொல்லி கண்டிப்பாக பெற்று தருவோம் என்று சொல்லி இப்பொழுது நடக்க வேண்டியது இப்போ இருக்கக்கூடிய இன்னைக்கு அமைச்சர்கள் பேச்சுவார்த்தைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும். இந்த பிரச்சனை முடிக்கலைன்னா மீண்டும் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் நாங்களும் இந்த பிரச்சனையை கடுமையாக கொண்டு வருவோம். நன்றி. விடுமுறை தினத்தையொட்டி உதகையில் குவியும் சுற்றுலா பயணிகள். இ-பாஸ் சோதனையால் நீண்ட தூரம் அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். தொடர் விடுமுறை காரணமாக திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குவியும் பக்தர்கள். சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம். சென்னையில் இன்று பகல் நேரம் அதிகபட்ச வெப்பநிலை 100 டிகிரி வரையில் பதிவாகக்கூடும். சென்னையின் பெருநகரின் சில பகுதிகளில் சாரல் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மக்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. மகிழ்ச்சியும் நல் இணக்கமும் இத்திருநாளில் மக்களிடம் நிலவட்டும் என்று வாழ்த்து.
IPL தொடரில் இன்று மும்பையை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். இளம் அதிரடி வீரர் பிரேவிஸ்க்கு வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்ப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.